Hi, hello, welcome to my YouTube channel. இன்னைக்கு வந்து நம்ம மீனாட்சி இது பவாலி வாங்கியிருக்கிறோம். அதுக்கு தான் இன்னைக்கு காமிக்க போகிறோம். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அதுக்கு வீடியோ நம்ம காமிக்க போகிறோம். எந்த மாதிரி இருக்குது, எவ்வளோ சைஸ் இருக்குதுன்ட்டுன்னு வாங்க பார்க்கலாம். இது பவாலி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு நம்ம வாங்கிக்கிறது இந்த 3 சைஸ் பவாலி 3 ஒரே சைஸ் தான் நான் வாங்கியிருக்கிறேன். நான் இது வந்து 5 kg கொடுத்துருக்குறாங்க. 5 லிட்டர் ஐ திங்க் 5 kg என்னவோ கொடுத்துருக்குறாங்க. இது நம்பர் வந்து ஸ்டார்டிங் 8 சைஸ் நம்பர் இதில் கொடுத்துருக்காங்க. 8, 9, 10 அந்த மாதிரி. நான் வந்து இந்த மாதிரி 8 சைஸ் தான் வாங்கிக்கிறேன். 5 kg இது. நான் வந்து ஆக்சுவலி இதில் வந்து சில்லி பவுடர் வைக்கணும்னு தான் வாங்கிக்கிறேன். சில்லி பவுடர் ஆகட்டும், அப்புறமா தனியா பவுடர் ஆகட்டும், அந்த மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம அரைச்சி வைக்கிற டப்பாவில் வைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம டப்பாவில் வைக்கிறதோட இந்த மாதிரியில் நம்ம வச்சுக்கினாக்கா நல்லாயிருக்கும். ஹேர் டைப் இருக்கிறதுனால நம்மளுக்கு காற்று போகாது, எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். மேலே போட்டு பாருங்கள் எவ்வளோ டைட்டாக கொடுத்துருக்குறாங்க. டைட்டு நல்லா கொடுத்ததுனால இதில் காற்று ஏர் பாஸ் ஆகாது, ஒன்றுமே ஆகாது. அதுக்கோசரம் தான் மேலே பாருங்கள் லிட்டு நல்லா கொடுத்துருவாங்க. அதுதான் இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். 2 சைடு பாருங்கள் இது ஹேண்டில் கொடுத்துக்குறாங்க நம்ம பிடிச்சி தூக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு. இது 5 kg நல்லா இருக்குது. அதே மாதிரி நான் 3 சைஸ் வாங்கி வச்சுக்கணும். பாருங்கள் அதுலேயே லோகோ கொடுத்துருக்குறாங்க. மீனாட்சி பவாலி 5 லிட்டர்னு கொடுத்துக்குறாங்க. நல்லா சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப இஷ்டம் ஆயிடுச்சு. இதில் வந்து சைஸஸ் வந்து 2-3 சைஸ் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு சைஸ் தான் வாங்கிக்கினேன். எனக்கு நம்ம டப்பாவில் வைக்கிறதாக்கா அப்புறமா அது ஃபங்கஸ் ஆகிடுது. எல்லாமே சில்லி பவுடரு, எல்லாமே தனியா பவுடர் ஆகட்டும். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் அரைச்சி வைக்கிறேன். செப்பரேட் நார்மல் ரெகுலர் சில்லி பவுடர் காரம் இருக்குது இல்லைங்களா, அதுவும் அரைச்சி வைக்கிறேன். கரம் மசாலா இந்த மாதிரி எல்லாமே குவான்டிட்டி நிறையா இருக்கிறதுனால நான் அரைச்சி வைக்கிறேன். அதுக்கோசரமே நான் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கேன். ஹேர் டைட்டில் நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டு இதில் சேர்த்து வச்சுக்கினாக்கா எவ்வளோ கொஞ்சம் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அதுக்கு மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் நிறைய. அதுக்கோசரம் இந்த மசாலா கோசரம் நான் 3 வாங்கிக்கிறேன். 3 செக் பண்ணுறதுக்கோசரம் இதில் சில்லி பவுடர், இதில் தனியா பவுடர், இதில் வந்து நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்கு ஒன்று அந்த மாதிரி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்க. நம்ம வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் அரைச்சி வச்சுக்கிறேன் வீட்டில். வெளியே எதுவுமே வாங்குறதுல. அதுக்கோசரம் தான் நான் இந்த பவாலி வாங்கிக்கிறேன். எனக்கு ரொம்ப இஷ்டம் ஆயிடுச்சு. பாருங்கள் ஹேண்டில் எவ்வளோ நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக ஹேர் டைட். இது உள்ள காற்று போகாது, எதுவுமே போகாது. உள்ளே ஒரு கவரில் வச்சுட்டு வேணும்னா கூட நம்ம வச்சுக்கலாம், இல்லை டைரெக்டாக கூட இதில் கொட்டிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம 200 கிராம் 1 வீக்லி ஒன்ஸ்க்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப இஷ்டம் ஆயிடுச்சு. இது வந்து ஆக்சுவலி ஒன்று வந்து ரேட்டு 700 ருபீஸ் என்னவோ. ஒன்று வந்து 700. இது எல்லாமே சேர்த்துட்டு 1900 ருபீஸ் என்னவோ. இது 2000 ருபீஸ் ஏன்னா ஷிப்பிங், ஃப்ரீ ஷிப்பிங். ஆனால் இன்றைக்கி வந்துக்கிறது எல்லாமே நம்ம மீனாட்சி இது எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எல்லாமே ஷிப்பிங்கோடு சேர்த்துட்டு 1900 ருபீஸ் ஆச்சு. நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். க்ளோசிங்க்கு கொஞ்சம் ஈஸி ஆகிடும். ஓப்பன் பண்ணும்போது தான் நம்ம பிடிச்சி ஓப்பன் பண்ணணும். இது ரொம்ப டைட்டாக இல்லை, ரொம்ப இதுவாக இல்லை. பாருங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆறாமல் இப்படி ஃபுல்லாக. ஏன்னாக்கா நம்ம மசாலா எடுக்கும்போது ரொம்ப டைட்டாக இருந்தால் கொட்டிடும். அதுக்கோசரம் ஆறாமல் இப்படி எடுத்துக்கலாம். ஒரு கை பிடிச்சிக்கின்னு இப்படி எடுத்துக்கலாம். இந்த சைடு கூட பாருங்கள் எவ்வளோ நல்லா கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ரிங்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு கூட நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சின்ன ட்ரம்னு நினச்சிக்கோங்க. இதிலே நம்ம பெருசு வாங்கிக்கின்னு அரிசி ட்ரம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சைஸஸும் நிறையா இருக்குது. எனக்கு இந்த மாதிரி சின்னது ஃபஸ்ட்டு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா பெருசு வேணும்னா கூட நம்ம ரைஸ்க்கு எல்லாம் வாங்கிக்கலாம். பாருங்கள் நான் 3 பவுலில் இந்த பவாலியில் வச்சுருக்கிறேன். என்னென்ன வச்சுக்கிறேன்ட்டு ஒன்றில் வந்து நான் தனியா பவுடர் வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம நல்லா மில்லில் நான் ஃபுல் எல்லாம் மசாலா அரைச்சி தான் ஒரு கவரில் போட்டுட்டு நான் வைக்கிறேன். டைரெக்டாக நம்ம அப்படியே எடுத்து வைக்கிறதில்ல. அப்படியே வச்சாக்கா ஸ்டீலில் வந்து நல்லா இருக்காது இல்லைங்களா, அதுக்கோசரம் பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு கவரில் ஃபுல்லாக சேர்த்துட்டு இப்படி தான் வச்சிருது. அப்படியே வைக்கிறது வேண்டாம், கவரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி எப்போ வேணுமோ எவ்வளோ வேணுமோ ஒரு டப்பாவில் நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சேம் க்ளோஸ் பண்ணி இப்படி வெட்டி வச்சுட்டாக்கா நம்மளுக்கு காற்று போகாது, ஒன்றுமே ஆகாது. 1 வருஷம் ஆனாலும் நல்லாயிருக்கும். அதே போல் இந்த சைடு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். இது நான் காஷ்மீரி தான் செப்பரேட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன். அதே போல் கலர்துக்குறோம் நார்மல் காரம் இருக்குது இல்லைங்களா, அதுவும் எல்லாமே செப்பரேட்டாக. இது காஷ்மீரி சில்லி இதுக்குறோம் நான் அரைச்சி வச்சுக்கிறேன். நல்லா 3 kg எனக்கு நல்லா ஆகுது. 3லேருந்து 3.5 kg வரைக்கும் நம்மளுக்கு இதில் பிடிக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. இதில் வந்து காரம் இருக்குது, ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த சில்லி பவுடரு. இது நார்மலாக யூஸ் ஆகுறது இல்லைங்களா. பாருங்கள் அதுக்குறோம் செப்பரேட்டாக நான் அரைச்சிட்டு நல்லா க்ளீனாக இந்த மாதிரி ஒரு கவரில் சேர்த்துட்டு நம்ம எப்போ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் கவர் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாக்கா 1 வருஷம் ஆனால் கூட நம்மளுக்கு ஒன்றா வருது. நான் ஒரு 6 மாதம் இல்லாட்டி 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் இந்த மாதிரி அரைச்சி க்ளீனாக போட்டு எடுத்து வச்சுருது.